என்னோட மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்வில் மரங்கள் எவ்வளவு முக்கியமானது என்றதை பற்றியும் மரங்களை நாம் வெட்டவோ அழிக்கவோ கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அப்படி வெட்டினா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். சுமார் 30 கோடி வருடங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய காடுகள் இந்த பூமியில் உருவாகி இருக்கு. இந்த காலத்தில் இருந்த மரங்கள் தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற நிலக்கரி, பெட்ரோல் எல்லாமே. பூமியில் கடலுக்கு அப்புறம் அதிகமாக ஆக்சிஜனை வெளிவிடுறது இந்த மரங்கள் தான். மரத்தோட இலைகளில் இருக்கிற சின்ன சின்ன துளைகள் வழியாக கார்பன் ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளிவிடுமா. மண்ணுக்கு அடியில் இருக்கிற பூஞ்சை வேலை பின்னல் மூலமாகத்தான் மரங்கள் தண்ணீரையும் சத்துக்களையும் பரிமாறிக்கொள்கின்றனவா. ஒரு மரம் முழுசாக வளர்றதுக்கு அதற்கு தேவையான சத்துக்கள் 95% காற்றின் மூலமாகவும் வெறும் 5% மட்டும்தான் மண்ணில் இருந்தும் கிடைக்குமா. மனிதர்களுக்கு எந்த விதத்தில் நல்லது செய்யுது அப்படின்னா, ஒரு பெரிய மரம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 2 to 10 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை தனியாகவே உற்பத்தி செய்தா. ஸோ ஒரு மரத்தை நாம் வெட்டுறோம் அப்படின்னா அந்த மரத்தில் 10 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை. மரங்கள் அதிகமாக கார்பன் ஆக்சைடை உள்ளிழுத்து புவி வெப்பமயமாதலை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்குது. மழை பெய்யறதுக்கான மேகங்களை ஈர்க்கிறதுல மரங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. நிறைய பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் எல்லாத்துக்குமே சாப்பாடும் வீடும் இந்த மரங்கள் தான். மரங்கள் இல்லாத இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நிலத்தடி நீர் வற்றி போயிடும். ஏன்னா அங்கே வெப்பநிலை அதிகமாக காணப்படுமா. வேப்ப மரம், துளசி போன்ற மரங்கள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உலகத்திலேயே சுமார் 60,000க்கு மேற்பட்ட மர வகைகள் இருக்குது அப்படின்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மரங்களில் இருந்து கிடைக்கிற ரப்பர், தேன், தேயிலை, தேங்காய் போன்றவற்றின் மூலம் நமக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுது. ஆலமரம் உலகத்திலேயே மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கிற மரம் என்று சொல்கிறாங்க. ஒரு ஆலமரத்தினுடைய வேர்கள் 30 அடி ஆழம் வரைக்கும் போகுமா. சில மரங்களை பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் உதிர்த்துட்டு குளிர்காலத்தை சமாளிக்குமா. அதனால தான் அந்த மரங்களை இலையுதிர் மரங்கள் என்று சொல்கிறாங்க. மரங்களை நாம் வெட்டுறதுனால பருவநிலை மாற்றம், காட்டுத்தீ, மழையின்மை போன்ற நிறைய ஆபத்துக்கள் நம்மை நோக்கி வந்துட்டு இருக்கு. மரங்களை அழிக்கிறதுனால அதில் வாழ்கிற உயிரினங்களும் அழிஞ்சு போகுது. ஒரு மரம் வளர்க்குறதுக்கு பல வருஷக்கணக்காகுது. ஆனால் அதை அழிக்கிறதுக்கு ஒரு சில நொடிகளே போதுமானது. மரக்கன்றுகளை நடுறதால நாம் பூமிக்கும் நமது எதிர்கால சந்ததியினருக்கும் செய்கிற மிகப்பெரிய நன்மை என்றே சொல்லலாம். என்ன கேட்டால், நாம் ஒரு மரத்தையாவது நட்டு அதை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். உலகத்திலேயே மிக பழமையான மரம் அப்படின்னா மெடிசலா அப்படின்ற ஒரு மரம் தான். இது 4500 வருடங்களுக்கு மேலே உயிர் வாழுமா. மரங்கள் எமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களென்று நினைக்கிறேன். மரங்களை அழிக்கிறதால மிகப்பெரிய ஆபத்தை நாம் மட்டும் இல்லைங்க, நமது எதிர்கால சந்ததியினரும் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் மரங்களை அழிக்காமல் அதை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமை என்றதை நான் இந்த வீடியோ மூலமாக உணர்த்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.